சரிங்க மாமியார், இதோ இப்பவே வந்துடுறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க என்ற விக்ரம் மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பினான். அப்போது அங்கு கருப்பு நிற பென்ஸ் கார் வந்து நின்றது. அதிலிருந்து ரவுடி மாதிரி இருந்த இருவர் இறங்கி விக்ரமின் அருகே வந்தவர்கள் அவனை இறுக்கி பிடித்தனர். விக்ரம் மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பிய போது ரவுடிகள் போல இருந்த 2 பேர் அவனை பிடித்தனர். அவர்களை பார்த்தவன், டேய் யாரா நீங்க, எதுக்காகடா என்ன பிடிக்கிறீங்க, என்னை பார்த்தா வயசு பொண்ணு மாதிரியா இருக்கு என்று கிண்டலாக கேட்டான். என்னடா நக்கலா, ஒன்று விட்டன்னு வச்சுக்கோ, மூக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கோ, ஒழுங்கு மரியாதை எங்க கூட வா என்றவர்கள் விக்ரமை பிடித்து இழுத்து செல்ல தொடங்கினர். டேய் வேண்டாம் விட்டுருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு கோபம் வந்துச்சு அவ்வளோதான் என்று விக்ரம் அவர்களை எச்சரித்தான். கோபம் வந்தா என்ன பண்ணுவ, எங்களை கொன்னுடுவியா என்று ஒருவன் கிண்டலாக கேட்டான். உங்களுக்கெல்லாம் வாயால சொன்னா புரியாது, இருங்க என் ஸ்டைல புரிய வைக்கிறேன் என்று விக்ரம் அவர்கள் இருவரையும் ஒரு சுழற்றி தூக்கி வீசினான். பின்னர் அவர்கள் அருகே சென்றவன் அவர்களை அடி பின்னி எடுத்தான். அவன் அடித்த அடியில் வலி தாங்க முடியாமல் இருவரும், ஐயோ சார் எங்களை விட்டுடுங்க என்று அவன் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கினர். இவ்வளோ நேரம் வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப சாரா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. அது சரி, யாருடா அவங்களை அனுப்புனது என்று விக்ரம் கேட்டான். ராக்கெட் ராஜா தான் சார் எங்களை அனுப்பினாரு என்று அவர்கள் பயத்துடன் சொன்னார்கள். என்னது, ராக்கெட் ராஜாவா? அவன் யாரு? அவனுக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும் என்று யோசித்த விக்ரம், சரி என்னை உங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போங்க என்றான். எங்க பாஸ் கூட அப்படிதான் சொன்னாரு, ஆனா அதுக்குள்ள நீ தான் கோவப்பட்டு எங்களை அடிச்சு நொறுக்கிட்ட, எப்படி வலிக்குது தெரியுமா என்று ஒருவன் அப்பாவியாக சொன்னான். ஆட, மலை மாடு மாதிரி இருக்க இந்த அடிக்க அழுதா எப்படி? அது மட்டும் இல்ல, இந்த கதையில இது வரைக்கும் என் வாய் தான் பேசியிருக்கு, கை பேசல. எனக்கு கொஞ்சம் வித்த தெரியும்னு கதை கேட்கறவங்களுக்கு தெரிய வைக்க வேணாமா? அதுக்கு தான் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி கண்ணை தொடச்சிக்கோ, வா போய் உன் பாஸை மீட் பண்ணலாம் என்று விக்ரம் அவர்களுடன் காரில் ஏறி சென்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் விக்ரமை பெரிய பங்களாவிற்கு அழைத்து சென்றனர். அந்த பங்களாவை சுற்றி ரவுடிகளாக இருந்தனர். அந்த 2 ரவுடிகளும் விக்ரமை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர். அவர்கள் உள்ளே செல்லும் போது ஹாலில் இருந்த பெரிய நாற்காலியில் ஒருவர் அமர்ந்திருந்தார். விக்ரமை பார்த்ததும், வா விக்ரம், என் ஆளுங்களையே அடிச்சிட்டு என் இடத்துக்கு வந்திருக்கனா, நீ உண்மையிலேயே தைரியசாலிதான் என்று சொல்லிவிட்டு அந்த இடமே அதிரும் வண்ணம் சிரித்தார். ஆனா என்னங்கண்ணா பண்றது, நீங்க அனுப்பின 2 பேரும் சோதா பசங்களா இருக்காங்க, அதான் அடிச்சு நொறுக்கிட்டேன் என்று விக்ரம் சொன்னான். ஓ அப்படியா, அவங்க 2 பேரு, அதனால நீ அடிச்சு நொறுக்கிட்ட. ஆனா என்கிட்ட அவங்கள விட பலமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, உன்னால அவங்க கிட்ட மோத முடியுமா என்று விக்ரமின் முகத்தை உற்று பார்த்த ராக்கெட் ராஜா கேட்டான். அதுதான் உங்க விருப்பம்னா ஒரு கை பார்க்க நானும் ரெடியா இருக்கேன்னா என்று விக்ரம் பயப்படாமல் சொன்னான். அதை கேட்ட ராக்கெட் ராஜாவின் ஈகோ காயமடைந்தது. உடனடியாக அவன் தன்னை சுற்றி இருந்த ஆட்களிடம் சைகை செய்தான். அவன் ஆட்கள் அனைவரும் கையில் ஆயுதத்துடன் விக்ரம் மீது பாய்ந்தனர். அடுத்த சில நிமிடங்களில் விக்ரம் அங்கிருந்த அனைவரையும் அடித்து நொறுக்கிவிட்டான். தங்கள் பலமெல்லாம் தீர்ந்து போய் ராக்கெட் ராஜாவின் ஆட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தரையில் கிடந்தனர். அதை பார்த்த ராக்கெட் ராஜா அதிர்ச்சி அடைந்தான். என்ன நடக்கிறது என்பதை அவன் அவதானிக்கும் முன்பே விக்ரம் அனைவரையும் வீழ்த்தியிருந்தான். என் வாழ்க்கையில் இப்படி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இத்தனை பேரையும் இவன் ஒருத்தனை அடிக்கிறானா, இவன் நிச்சயமா சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்லை என்ற முணுமுணுத்த ராக்கெட் ராஜாவிற்கு விக்ரமை பார்த்து பயமாக இருந்தது. ஆனால் தன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் துப்பாக்கியை எடுத்து விக்ரமை குறிவைத்தான். இவங்களை அடிக்கிறது உனக்கு ஈஸியான விஷயம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த புல்லட்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் ராக்கெட் ராஜாவை கூலாக பார்த்தான். என்ன நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு பாக்குறியா, நிஜமாவே உன்னை சுட போறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். தான் சொன்னதை கேட்டு விக்ரம் பயப்படுவான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் கண்களில் துளியும் பயமில்லை. விக்ரம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ராக்கெட் ராஜாவை நோக்கி சென்றான். ஏய் எதுக்கு இப்ப என்கிட்ட வர, ஒழுங்கா அங்கே நில்லு, நீ என்கிட்ட வந்த அப்புறம் நான் நிச்சயம் உன்னை சுட்டுடுவேன் என்று பின்னால் சென்றபடி ராக்கெட் ராஜா சொன்னான். விக்ரமின் தைரியத்தை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவன் பேச்சை கேட்காமல் விக்ரம் தொடர்ந்து அவனை நோக்கி முன்னேறினான். அதை பார்த்தவன் துப்பாக்கியை அழுத்தினான். தோட்டாக்கள் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கவனித்த விக்ரம்
கீழே குனிந்து தப்பித்தான். அந்த தோட்டாக்கள் அவன் பின்னே இருந்த கண்ணாடியில் பாய்ந்து கண்ணாடி உடைந்தது. ராக்கெட் ராஜா சுதாரிப்பதற்கு முன்பே பல்டி அடித்து அவன் முன்பு சென்று நின்ற விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கியவன் அவன் நெற்றியில் துப்பாக்கியால் குறிவைத்தபடி, கிரவுண்டு மொத்தமும் உன் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் ஒருத்தனை மட்டும்தான் பார்ப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். அந்த ஆட்ட நாயகனா ஒருத்தன் தான் இருக்க முடியும், அதுவும் நானா தான் இருக்க முடியும். என்ன புரிஞ்சுதா என்றான். புரிஞ்சுது சார், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்னை சுட்டுடாதீங்க என்று ராக்கெட் ராஜா பயத்தில் அலறினான். அட என்னடா, நான் உன்னை எவ்வளோ பெரிய ரவுடின்னு நினைச்சேன், ஜஸ்ட் துப்பாக்கியை காட்டினதுக்கே இப்படி பயந்துட்டியே. சரி, நீ யார் சொல்லி இப்படி பண்ண, சொல்லு என்று விக்ரம் துப்பாக்கியால் காதை குடைந்தபடி கேட்டான். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். நான் அந்த உண்மையை சொன்னா நீங்க என்னை விட்டுடுவீங்க தானே? உன் மேல ப்ராமிஸா விட்டுறேன், போதுமா? யார் இப்படி பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னா, அதை மட்டும் சீக்கிரம் சொல்லிடு பார்க்கலாம் என்று விக்ரம் கேட்டதும், அது வந்து ராகுல் மேத்தா தான் இப்படி பண்ண சொன்னாரு என்று ராக்கெட் ராஜா திக்கி திணறியபடி சொன்னான். என்னது? என்ன சொன்னா? ராகுல் நான் சொன்னா? உண்மையை சொல்லு. இல்ல என்று விக்ரம் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ராக்கெட் ராஜாவின் காலின் அருகே சுட்டான். அதில் பயந்து போய் தாவி குதித்த ராக்கெட் ராஜா, சார், நான் சொல்றது உங்களால நம்ப முடியலனா அவர் என்கிட்ட பேசின போது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்களே கேளுங்க என்றவன் தனது போனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்தான். நான் உனக்கு 2 போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அதுல இருக்கிறவனோட பேரு விக்ரம், அவனோட கை காலை உடைச்சிடுங்க. அப்புறம் இன்னொரு போட்டோல இருக்கவளோட பேரு சுரபி, உன் ஆளுங்களை விட்டு அவளை நாசமாக்கிடு என்று ராகுல் கடுமையான குரலில் சொன்னான். மன்னிச்சிடுங்க ராகுல் சார், நாங்க வேணும்னா விக்ரமை கிட்னாப் பண்ணி அவனோட கை காலை உடைச்சிடுறோம், ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நாங்க தலையிடுறது இல்ல, அதுக்கு நீங்க வேற யாரையாவது தான் பார்க்கணும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். சரி, நீங்க முதல்ல விக்ரமை கிட்னாப் பண்ணி அவன் காலை உடைக்கிற வேலையை பாருங்க, இந்த சுரபி விஷயத்தை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் என்று ராகுல் சொன்னான். டீல் ஓகே சார், இன்னும் 24 ஹவர்ஸ்ல நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிடுறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். நீ மட்டும் நான் சொன்னபடி வேலையை முடிச்சிட்டா நான் உன் அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் போட்டுடுவேன் என்று சொன்ன ராகுல் போனை வைத்தான். அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்ட விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க, இன்னையிலிருந்து நான் உங்க அடிமை, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார், என்னை மட்டும் விட்டுடுங்க என்று ராக்கெட் ராஜா விக்ரமிடம் கெஞ்சினான். சரி போனா போகுதுன்னு நான் உன்னை விட்டுறேன், ஆனா அந்த ராகுல் மறுபடியும் இப்படி ஏதாவது பிளான் பண்ணா நீ அதை உடனடியா என்கிட்ட சொல்லணும், சரியா என்று விக்ரம் சொன்னான். சரிங்க சார், நிச்சயமா சொல்றேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னதும் விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான். அவன் அங்கிருந்து சென்றதும், அப்பாடி, 20 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை இழக்க இருந்தேனே, நல்ல வேளை தப்பிச்சாண்டா சாமி என்று முணுமுணுத்த ராக்கெட் ராஜா நிம்மதி பெருமூச்சு வெளியேற்றினான். அங்கிருந்து காரில் தன் ஜூஸ் கடைக்கு சென்ற விக்ரம் செல்லும் வழி முழுவதும் சுரபியையும் அவள் குடும்பத்தையும் பாதுகாக்க ஏதாவது ஏற்பாடு செய்யலாமா என்று யோசித்தான். சிறிது நேரம் யோசித்தவன் பின்னர் ஆனந்துக்கு அழைத்து சில கட்டளைகளை இட்டான். பின்னர் போனை வைத்தவன் தனது ஜூஸ் கடைக்கு சென்று யாருக்காகவோ காத்திருந்தான். அரை மணி நேரம் கழித்து அவன் ஜூஸ் கடை முன்பு BMW 500 சீரியஸ் புதிய கார் வந்து நின்றது. அதில் இருந்து ஒருவர் இறங்கினார். விக்ரமின் அருகே வந்தவர், என்னோட பேர் கௌதம், நான் ஆர்மியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவன், மிஸ்டர் ஆனந்த் என்னை உங்ககிட்ட அனுப்பினார் என்று பணிவுடன் சொன்னார். கௌதமை பார்த்த விக்ரமிற்கு அவர் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே இராணுவத்தில் இருந்ததால் அவர் மீது தானாக மரியாதையும் அதிகரித்தது. ஹலோ கௌதம் சார், என்னோட ஒய்ஃப் சுரபி, அவங்க புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியில் சீஃப் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் கார் டிரைவராகவும் பாடி கார்டாகவும் இருக்க போகிறீங்க, அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று விக்ரம் கேட்டான். இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று கௌதம் சொன்னார். உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட வேலை என்னென்னு ஆனந்த் உங்ககிட்ட சொல்லுவார். ஓகே சார், சரி வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் என் ஒய்ஃப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்று விக்ரம் அவரை அழைத்து கொண்டு ஜோதி டவர்ஸ்க்கு வந்தவன் சுரபிக்கு ஃபோன் செய்து அவளை வெளியே வர சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் வெளியே வந்த சுரபி, விக்ரம், நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? ஆனந்த் சார் இன்னைக்கு
வேகமாக வந்து நின்றது. அந்த காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கிய சங்கர், சுரபி, நீ இந்த கம்பெனியில் சீஃப் டிசைனராக சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். சேர்ந்த உடனே 10 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் உனக்கு சொந்தமாயிடுச்சாமே, இது உண்மையாவே ஆச்சரியமான விஷயம்தான் என்றவன் பின்னர் அருகே இருந்த காரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆட, உன்னோட காரா? காலையில் தான் நீ இந்த வேலையில் சேர்ந்த, அதுக்குள்ளே கார் வாங்கிட்டியா? கார் வாங்க உனக்கு ஏது பணம்? என்ன கம்பெனி பணத்தை ஆட்டையை போட்டு கார் வாங்கிட்டியா என்று நக்கலாக கேட்டான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? நான் ஒன்றும் கம்பெனி பணத்தை யூஸ் பண்ணி கார் வாங்கலை என்று சுரபி சொன்னாள். கம்பெனி பணத்தில் கார் வாங்கலனா வேற எந்த பணத்தில் கார் வாங்கின? அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியான கார். நான் இப்போவே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீ இது வரைக்கும் எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கேன்னு செக் பண்ணுறேன் என்று சங்கர் மிரட்டலாக சொன்னான். அதுவரை அமைதியாக இருந்த விக்ரம், அட மச்சான், உனக்கே இந்த கம்பெனியில் இடம் இருக்கான்னு தெரியல. நீ போய் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டா உனக்கு யார் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க என்று கிண்டலாக கேட்டான். ஏய், என்ன என்கிட்டே விளையாடுறியா? நான் யார் தெரியும்ல? ஏன் தெரியாது? டைரக்டர் மீட்டிங் நடந்தபோது ஃப்ளோரை க்ளீன் பண்ண ஸ்வீப்பர் தானே நீ என்று விக்ரம் கிண்டலாக சொன்னான். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கிண்டல் பண்ணுவ என்ற சங்கர் விக்ரமை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். அதற்குள் விக்ரமின் முன்பு வந்து நின்ற கௌதம் சங்கரின் கைகளை பிடித்து பின்னால் மடக்கி அவனை தள்ளிவிட்டார். கீழே விழுந்த சங்கர், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கையை வச்சிருப்ப, யாருடா நீ என்று கேட்டபடியே எழுந்தான். சார், இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சுரபி மேடத்துக்கு கார் டிரைவரும் கம் பாடி கார்டும். யாராவது மேடத்து மேல அவங்க அசிஸ்டன்ட் மேல கையை வைக்க நினைச்சா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கௌதம் சொன்னார். யூ ராஸ்கேல் என்று சொன்ன சங்கர் மீண்டும் விக்ரமின் அருகே செல்ல முயன்றான். ஆனால் கௌதம் அவனை தடுத்து நிறுத்திவிட்டார். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத சுரபி, எக்ஸிபிஷன் வரைக்கும் தான் நீ இந்த வேலையில் இருப்ப. எப்படியும் உன்னால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியாது. அதுக்கு பிறகு உன்னோட வேலை போயிடும். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கோ. எக்ஸிபிஷன்ல நீ உன்னோட டிசைனை எப்படி பிரசன்ட் பண்றேன்னு நான் பார்க்கறேன் என்று சங்கர் சுரபியை பார்த்து கத்தினான். இந்த வெள்ளப்பண்ணி அடங்க மாட்டான் போல என்று முணுமுணுத்த விக்ரம் கௌதமை பார்த்து சைகை செய்தான். உடனடியாக அவன் அருகே சென்ற கௌதம் சங்கரின் கழுத்தை பிடித்து மேலே தூக்கினார். டேய், என்னடா பண்ற? விடுடா, என்ன விடுடா என்று கௌதமின் கைகளை தளர்த்த முயன்றபடி சங்கர் கத்தினான். மிஸ்டர் சங்கர், நீங்க எங்க மேடமை மிரட்டுறதை நிறுத்தினாதான் உங்களுக்கு நல்லது. உங்க கார் ரோட அடைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. அதனால பேசுறதை நிறுத்திட்டு உங்க காரை எடுங்க என்று கடுமையான குரலில் சொன்ன கௌதம் சங்கரை கீழே இறக்கினார். தன் கைகளால் கழுத்தை தடவியபடி 2-3 முறை இருமிய சங்கர் கௌதமை பயத்துடன் பார்த்தான். பின்னர் வேகமாக தன் காரில் ஏறி அமர்ந்தவன் காரை எடுத்தபடி விக்ரம் மற்றும் சுரபியை பார்த்து, நான் உங்களை இப்படியே விட்டுட்டு வேணும் மட்டும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உங்களை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.